வணக்கம். ஒரு ஊரில் ராஜாவும் மந்திரியும் சாயங்கால வேளையில் அப்படியே நடைப்பயிற்சிக்கு போனாங்க. ஒரு ஆத்தங்கரை ஓரம் நடந்து போயிட்டுருக்காங்க. போகிறப்ப பார்த்தா ஒரு இடத்துல வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு. மன்னர் சொல்கிறாரு அமைச்சர்கிட்ட, அமைச்சரே அந்த வெள்ளரிக்காயை பறிங்க சாப்பிடுவோம் அப்படின்றாரு. அப்போ அதுக்கு பக்கத்தில் மதுரையில் உட்காந்துருக்க ஒரு குருடன் சொல்கிறான், ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை, குமட்டிக்காய், அது சாப்பிட்டா வாந்தி தான் வரும் அப்படின்றான். மன்னர் சொல்கிறாரு, அமைச்சரே அதை பறித்து சாப்பிடு, வாந்தி வருதா பார்ப்போன்றாரு. மன்னர் சொல்லிட்டாரு, வேறு வழி இல்லாமல் அமைச்சரும் பறித்து சாப்பிட்றாரு. கொமட்டிக்கிட்டு வாந்தி வந்தது. கொமட்டிக்கிட்டு வாந்தி வந்து உசுறு போகிற மாதிரி ஆயிட்டார் அமைச்சர். அப்போது மன்னன் கேட்குறாரு, அந்த நம்மள்கிட்ட கேட்குறாரு, ஏன் இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சொல்கிறேன், அந்த காய்க்கு பக்கத்தில் கை மாதிரி ஒரு இலை இருக்கும் பாருங்கள், பச்சை இலை இருக்கும் பாருங்கள், அதை கசக்கி அந்த சாரை இவர் வாயில் விட்டாக்கா அந்த வாந்தி நின்றுடும் அப்படின்றாரு. உடனே மன்னர் அதை பறித்து அந்த சாரை அவர் வாயில் விடுறாரு. அவருக்கு வாந்தி நின்று உசுறு வந்த மாதிரி ஆகிடுது அமைச்சருக்கு. அப்போ கேட்குறாரு நம்மால், ஏன் உனக்கு தான் கண்ணும் தெரியாது, நீ எப்படி அது கொமட்டிக்கான்னு சொன்ன, வெள்ளரிக்காய் இல்லைன்னு சொன்ன, கொமட்டிக்கான்னு சொன்ன, பக்கத்தில் வேறு ஒரு அதுக்கு மருந்தும் நீ சொன்ன அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு நம்மால் சொல்கிறான், ஐயா நம்ம நாட்டு பஞ்சத்தில் எவனாவது வெள்ளரிக்காய் பூ மிஞ்சுமா விட்டு வைப்பானா, அது எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. அது குமட்டிக்காங்கிறதுனால தான் தொடலை, அது ஒரு விஷயம், அதனால தான் அது குமட்டிக்கான்னு சொன்னேன். இன்னொன்று, இயற்கை ஒரு விஷயத்தை தருதுன்னா, ஒரு நோயை கொடுக்குதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு தீர்வு இருக்கும். அந்த தீர்வு தான் நான் வந்து பக்கத்தில் இருக்க இலையை சொன்னேன். மன்னருக்கு ஒரே சந்தோஷம். உடனே சட்டப்பையில் கையை விட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து, இந்தா நீ போய் அரண்மனையோட வடக்கு வாசல் போனீனாக்கா பட்டை சாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். மன்னர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அரசவைக்கு ஒரு வெளியூர் வைர வியாபாரி வராரு. அந்த வெளியூர் வைர வியாபாரி என்ன பண்ணுறாரு, என்கிட்ட விலை உயர்ந்த வைரங்கள் இருக்குது ஐயா மன்னா, நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு. அவர் பார்க்குறாரு, எது சரியான வைரமோ எது போலியான வைரம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியல. அமைச்சரை பார்க்குறாரு. அமைச்சருக்கு ஏற்கனவே வாந்தி எடுத்த அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு பம்புறாரு. சரி கூப்பிடு நண்பனை அப்படின்றாரு. சரி நம்ம நண்பனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தால் வாங்கி அந்த வைரத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்து, இதெல்லாம் வைரம் மன்னா, இது வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டாக பிரித்து கொண்டு வந்து கொடுத்துட்டான். அந்த வைர வியாபாரி ஏதோ தவறு நடந்துருச்சு மன்னா, மொத்தமாக உங்களுக்கு நான் வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் நழுவிட்டான். அவன் போனதுக்கப்புறம் கேட்குறாரு, எப்படியா சொன்னேன்னு. வெயிலோட சூட்டில் வந்து கண்ணாடி சூடாகும், வைரம் சூடாகாது. அதான் நான் வெயிலில் வச்சேன், பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் சூடாக இருக்கிறதெல்லாம் கண்ணாடின்னு, சூடே ஆகாது வைரம்னு பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷப்பட்டு பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து, இந்தா கிழக்கு வாசல் போ, பட்டை சாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்லி அனுப்பிட்டார். அவரும் போயிட்டார். நம்ம ஆளும் கிளம்பி போயிட்டான். அப்புறம் கொஞ்சம் நாளில் இவர் பையனுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார். மன்னர் தான் பையனுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார். சுற்றி இருக்க நாட்டில் இருந்து எல்லாம் வந்து இளவரசியை கொடுக்க தயாராக தான் இருந்தாங்க. அப்போது அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார், எந்த நாட்டு இளவரசனுக்கு கட்டினா தகும்னு கேட்குறாரு. அவர் எல்லா பொண்ணும் நல்லா தான் இருக்காங்கன்னு பொதுவாக சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். சரி கூப்பிடு நம்மால் அப்படின்னு. அவன் தான் என் காரண காரியத்தோடு கரெக்டாக சொல்லுவான், அவனை கூப்பிடு அப்படின்னு. போய் அவரை கூப்பிட்டு வராங்க, நம்மால் போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததும் அவன்கிட்ட இவர் கேட்குறாரு, என் பையனுக்கு பொண்ணு கட்டணும், அது எந்த நாட்டு இளவரசியை கட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீ தான் சொல்லணும் காரண காரியத்தோடன்னு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை, இம்மிடியேட்டாக சொல்லிட்டான், பக்கத்து நாடு இல்லாமல் அதுக்கு அடுத்த நாட்டில் பொண்ணை கட்டுங்க. அடுத்த நாட்டில் பொண்ணு கட்டுறப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க நாடும் பயந்து இருப்பான்,
அந்த நாட்டுக்காரன் நமக்கு பொண்ணு கொடுத்ததுனால எல்லையில் பிரச்சனை வராமல் அவரே பார்த்துப்பார், அந்த மன்னரே பார்த்துப்பார். 2 வகையில் நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே போலவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாக்கெட்லேருந்து ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து, போ மேலே வாசலுக்கு போ, பட்டசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு ஜாலியாக இருன்னு அனுப்பிட்டார். போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து மன்னருக்கு ஒரு குழப்பம். தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு நம்மளால் கூப்பிட்டு வர சொல்கிறாரு. மன்னரும் அவரும் மட்டும் இருக்காங்க அந்தரங்க ஆலோசனை அறையில். இப்போ கேட்குறாரு மன்னர், ஏப்பா ஊரில் எல்லாரும் என்னை பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன்றாங்களே, நீ காரண காரியத்தோடு கரெக்டாக சொல்லுவேங்கிறதுனால தான் உன்கிட்ட கேட்குறேன், அது உண்மையான்னு கேட்குறாரு. நம்மளால் பதில் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல. திரும்ப திரும்ப கேட்குறாரு. ராஜா, நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதுனால சொல்கிறேன், நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவ தான். மன்னருக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க. தூக்கி வாரி போடுது. வருத்தத்தோடு கேட்குறாரு, என்னையா நீ என்ன இப்படி சொல்லிவிட்ட அப்படின்னு. ஆமாம் ராஜா, நீங்கள் கும்டிக்காயை சொன்னேன், அதுக்கு வைத்தியமும் சொன்னேன். உண்மையான நெஜ ராஜா வந்தாக்கா கையில் போட்டிருக்க மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. 2வது பல கோடி ரூபா வைரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி பண்ணேன். அப்போவும் நீங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு டோக்கனை கொடுத்து கீழே வாசலுக்கு போ, பட்டசாதம் கொடுப்பாங்கன்னு நீங்கள். இதே உண்மையான ராஜாவாக இருந்தாக்கா கழுத்தில் போட்டிருக்க வைர மாலையை கழட்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் செய்யலை. 3வதாக உங்களுக்கு எல்லை பிரச்சனையும் வராமல் நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கிறதுக்கு வழி சொன்னேன். அப்போது நீங்கள் பட்டசாதத்துக்கான டோக்கனை கொடுத்து மேலே வாசலுக்கு போ, பட்டசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு ஜாலியாக இருன்னு சொன்னீங்க. ஆனால் இதே நிஜ ராஜாவாக இருந்தால் ஒரு 4 கிராமத்தை என் பேரில் எழுதி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் எங்கேயுமே உங்கள் யோசனை பட்டசாதத்தை தாண்டி எங்கேயுமே இல்லை. உலகத்திலே மிக உயரிய பொருள் சோறுங்கிறதுலே உங்களுடைய அறிவு நின்றுடுச்சு. அதனால் நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் சொன்னேன். மன்னர் வெட்கி தலை குனிந்தார். நன்றி, வணக்கம்.